CA Foundation Maxல Indices chapterல 26th sum. The value of x power a by x power b the whole power a plus b into x power b by x power x into b plus c x power c by x power a c plus a is 102 none. என்ன கொடுத்துருக்குன்னா எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பி த ஹோல் பவர் ஏ ப்ளஸ் பி. இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? எக்ஸ் பவர் பி பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் பி ப்ளஸ் சி. இதோட எக்ஸ் பவர் சி பை எக்ஸ் பவர் ஏ த ஹோல் பவர் சி ப்ளஸ் ஏ. இது வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால ஒரே எக்ஸை போட்டு மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அது மாதிரி இது எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஹோல் பவர் பி ப்ளஸ் சி இன்ட்டு இது வந்து எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ. என்ன எழுதியிருக்கேன்? இந்த டிவிஷனில் இருக்கிறத சப்ராக்ஷனில் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ அதாவது இப்போ என்ன வந்திருக்கு? எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இது ரெண்டையும் பெருக்கணும். அது மாதிரி எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ. அல்ஜிப்ரிக் ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இது வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ 3 எக்ஸுக்கு நான் ஒரே எக்ஸ் எடுத்து பவர்ஸ் பூரா ஆட் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது அடிபட்டுரும், இது அடிபட்டுரும், இது அடிபட்டுரும். எக்ஸ் பவர் 0, எனிதிங் டு த பவர் 0 என்ன வேல்யூ 1. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து 1. இதான் முதல்ல இதை வந்து சப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். பவர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே பேஸுங்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை அடிஷன் பண்ணால் எனிதிங் டு த பவர் 0 வருது. எனிதிங் டு த பவர் 0வோட வேல்யூ வந்து 1.